பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 145 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 145 1 முதல் 4 கவிகள். இயேசுவே நீர்த்தாமே என் மகிழ்ச்சியாமே, நீர் என் பூரிப்பு, என் மனம் நாள்தோறும் ஆசை வாஞ்சையோடும் ஏங்குகின்றது. கர்த்தரே உலகிலே உம்மையன்றி வாழ்விராது, இன்பமும் காணாது என்ற 145வது ஞான பாடலை 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். இயேசுவே நீர்தாமே என் மகிழ்ச்சியாமே, நீர் என் பூரிப்பு, என் மனம் நாள்தோறும் ஆசை வாஞ்சையோடும் ஏங்குகின்றது. கர்த்தரே உலகிலே உம்மையன்றி வாழ்விராது, இன்பமும் காணாது. நல்மறைவின் கீழே நான் ஒதுங்க நீரே, என் அரண்மனை. சாத்தான் வர்ணிக்கட்டும், எதிர் சீராட்டும், இயேசு என் துணை. திகிலும் பயங்களும் அவன் நரகக்கெடியும் இயேசுவால் தானியும். வாலு சர்ப்பத்துக்கும் சாவின் பற்களுக்கும் நான் திடுக்கிடேன். லோகமே விரோதி, நான் சங்கீதம் ஓதி ஸ்தோத்தரிக்கிறேன். தேவகாயன் சாலுகை இனி சாத்தான் கூட்டலார்கள் மௌனமடைந்தார்கள்.
ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாம மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருள வேண்டுமென்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 43 வசனங்களை முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒதுக்கப்பட்டு நான் என் துக்கத்தோடு ஏற வேண்டும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பிரதிக்கும் என் ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்தில் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரே. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமை உண்டாகும்படியாக தேவ ஆராதனைக்கு முறைமைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 44 பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே என்ற 44வது கீர்த்தனையை பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எல்லா நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசையும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண
பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாயிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாயிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழுதிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஒரு சந்தியின் 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் அனைவரும் மாறி மாறி பாடுவோம். ஒரு சந்தியின் 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கடவுளே, என்னை நியாயம் விசாரியோ, அற்ற மக்களோடு எனக்காக வழக்காடி என்னை வேடுவேயோ. உமது வெளிச்சத்தையோ உமது சத்தியத்தை அனுப்பி அருளோ. அவைகள் என்னை நடத்தி உமது வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பதாக. ஏன் ஆத்மாவே கடவுளுக்கு காத்தேரு, என் முகத்துக்கு ரட்சிப்போ என் கடவுளுமானவராய் நான் இன்னும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியுற்றவர்களாக நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் மாயக்காரனை போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று சொல்லி 48வது ஞானப்பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். மாசாற்றோட்டி நீ சிலுவாயில் தோங்கி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே போங்கி ஆலாபாய் சாவால் வென்றே போராருக்காக சென்றே ஆடையார் மேலிறாங்கு மாசற்ற ஆட்டுக்குட்டி நீ சிலுவாயில் தோங்கி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே போங்கி ஆலாபாய் சாவால்
செலுத்தி இரக்கத்தாலே போங்கி பொல்லாப்பாய் சாவால் வென்றி ஓலாருக்காக சென்றி நீ சமாதானம் பராபர் நம்மிடம் மனவிருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனலுடைய கத்தச் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் காதியும் வாங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார். தேவாட்டு கூட்டிதான், தேவாட்டு கூட்டிதான். யார் நிற்கும் காண்பாலாய், யாரின் திட நம்பிக்காய், குற்றத்தாய் சுமந்தோர் யார், தேவநேசம் தந்ததார். தேவாட்டு கூட்டிதான், தேவாட்டு கூட்டிதான். என் வீரான பலம் யார், ஆத்துமாத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரால் தேவ பிள்ளை நான். தேவாட்டு கூட்டியார், தேவாட்டு கூட்டியார். கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதால் நான் சாகையில். தேவாட்டு கூட்டினார், தேவாட்டு கூட்டினார். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே. நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தேவாட்டு கூட்டியாய், தேவாட்டு கூட்டியாய். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய கடவுளே, இயேசு கிறிஸ்து தம் ஜனத்தின் மெய்யான ஆசாரியராகவும் மத்தியஸ்தராகவும் இருக்கும்படி அவரை ஏற்படுத்திய எங்கள் பரம பிதாவே, அவருடைய ஒப்பற்றதும் என்றும் பலன் தருவதுமான பலியை நாங்கள் விசுவாசமுள்ள இருதயத்தோடு நோக்கி அதனால் ஆறுதலை பெறும்படி அருள் புரிய வேண்டும் என்று
உம்மோடும் பரிசுத்தாவியோடு என்று தரசாலைகளாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஒரு சந்தியின் 5வது ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதியில் வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாடு பகுதி, அது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள். பழைய என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேனிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாகி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். சரி சொல்வோம். மகிமையுள்ள கடவுளே தேவரே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி, அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 15 முடிய. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 15 முடிய. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஆமென். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கி உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுகளை அழித்து ஆக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியோ. ஆமென். ஆமென்.
இன்று நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 59 முடிய. யோவான் 8 வசனங்கள் 46 முதல் 59 வரை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, உன்னை சம்மாரன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயந்தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படி பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கொண்டான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று என்பதே. பிதாவினுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாழ் நாள் கர்ப்பமாக ஒப்புவித்து கன்னிமிராத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கை பாடுபட்டு சொல்லில் அறையுண்டு மறுத்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து துழித்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணியில் வலு பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவனோரி மருத்துவன் நியாயந்திருக்க வருவார். பசுத்தாவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் மன்னிப்பும் சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை கொடுத்து, புதிய மாதத்தினுடைய முதலாவது மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய ஜீவன் சுகம் பலத்துக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான சகோதரி பஞ்சுவர்ணத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அவர் காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்தினால் வரக்கூடிய சுகத்தை அந்த அருமையான சகோதரி பெற்று அனுபவிக்க அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெப நிலையிலிருந்து 222 ஞானப்பாட்டின் 4-5 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 222 4-5 சரணம். நீ சொன்ன வண்ணமாக இப்போ நான் சுகமாக புதுப்பகலை கண்டேன், பலி செலுத்த வந்தேன்.
துதியில் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமதகப்பனே, மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசுவத்தவரே, மீண்டுமாக ஆண்டவராக நீதாம ஒரு புது மாதத்தையும் புதிய மாதத்துடைய முதலாவது மனமகிழ்ச்சி நாளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை காண்பதற்கு செய்தக்கூடிய கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த கட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்கு நீ கொடுத்துக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே புதிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவராக கரத்திலிருந்து நாங்கள் கேட்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்தரலாம். அருமையான தாயார் மங்களம் வில்லியம்ஸுக்காக, சகோதரி லதா பெண்ணுக்காக, அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் அவளை ஆஸ்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருந்துகளின் மாத்திலும் ஆண்டவராக நீதாமே அவர்களுக்கு ஆஸ்வத்து கொடுத்து பரிபூர்ணமான சுகத்தை பலத்தை கொடுத்த ஆண்டவர், பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து ஆண்டவராக நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யமாக கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான சகோதரி பஞ்சவர்ணத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகவீனங்களை பலவீனங்களை நீக்கி போட்டாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றும். மருத்துவருடைய கண்களிலே தயதாட்சம் கிடைக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். சரியானபடி அதை டயக்னோஸ் செய்து அருமையான சகோதரி பரிபூர்ணமான சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவராக உமக்கென்று மீண்டுமாக பணி செய்ய உதவி செய்யமாக கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்வோம். கொடுத்திருக்கிற சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வர்லினா ஜர்லினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கிருபை அவளோடு கூட தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களை கத்தில் ஒப்படுகிறோம். தன்ராஜ் அவளுக்காக நவனி விசேஷமாக அருமையான இந்த வயதான காலத்திலே கால்களுக்கு பலத்தையும் சரீரத்திலே ஜீவன் சுகம் பலத்தை தந்துள்ளோம். டேனியல் தங்க பிரகாசம் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசுவத்த ஆண்டவர் கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தந்துள்ளோம். அருமையான சகோதரர் டாக்டர் கனகராஜுக்காக, திருமதி ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நம்மை தொடர்ந்து அவர் இந்த வயதான காலத்தில் உமது கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். அதே போலவே அருமையான ஐயா ரெவரன் சாம் ஐயாசாமி அவர்களுக்காக, அதே போலவே டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும் அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான நாட்களிலே கண்களுக்கு பார்வையும் பலத்தை தந்துள்ளோம். அதே போலவே அருமையான குடும்பத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சச்சிதானந்தம் அவர்களுக்காக, அவருடைய பேத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மகளையும் மகன்களையும் ஆசுவத்தலும் குடும்ப வாழ்க்கை ஆசுவத்தலும். அதே போலவே டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக இயன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரி பிரார்த்தனா சாமுடைய பிள்ளைகளுக்காக கேரன் கெலிட்டா கெசியாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைகளை பாதுகாத்து ஆசுவத்தலும். அதே போலவே ஷீபா மெர்வினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைகள் ஜோகன் சூசனை ஆஸ்வதித்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக உமது ஆஸ்வத்திரை கரம் இந்த அருமையான பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு அனைத்து குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜோன் சில்வியா பிரேமல் லூதுசாமி அவளுக்காக அவருடைய குடும்பத்துடைய பிரச்சனைகளை தீர்த்து மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்தலும். அருமையான தாயார் ஜிடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்வோம். ஆஸ்வத்திரை கரம் அவளை வழி நடத்தட்டும், பாதுகாப்பியவர்களும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடக்கூடிய மக்களையும், என்ன வியாதி என்று கண்டறிய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கூடிய மக்களையும் அதை கற்று ஒப்படுகிறோம். இந்த நாளுடைய ஆஸ்வாதம் இந்த மாதம் முழுவதும் அவளோடு கூட நிலையாய் தங்கி நின்று ஆஸ்வாதத்தை தர வேண்டுமாய் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பதாக. ஆமீன். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞானப்பாட்டு 186 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். பாடும்போது கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் என் வசமானால் ஏன் பயப்படுவேன்? உபத்திரவம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போது நிலை மாற பொல்லாவினை எல்லாம் ஜெயிக்கப்பட்டு தாழ விழுந்தவத்தவாம். 186வது ஞானப்பாட்டை பாடுவோம். 1 முதல் 4 கவிகள்.
பயப்படுவேன். உபத்திரவம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போதெட்டிலாய் மாற பொல்லாவினாயெல்லாம் ஜெயிக்கப்பட்டு தாழ விழுந்த பாத்தமா கர்த்தர்தானே துணையும் என்னே சாருபாவே. புயலெல்லாவர்காயும் என் மேலிருக்குமே. எல்லாயை காட்டிலேயும் என் நாவு யாவிலும் அது சகாயம் செய்யும் இடனாயும் தாரும். நான் நிற்கும் அஸ்திபாரம் இயேசு இவரால் மிகுந்த உபகாரம் வருவகையினார். நிராசையாவதானே என் ஜீவனின் பலன். அவர்தானே நின்னானே ஒன்றுமில்லாதவன். என் நீதி இயேசுதானே அவரில் நாமினார். பிதாவுக்கு முன்னானே நான் பாவியானதால் விழிக்கவும் கூடாதே என் இயேசுவன்றியே. ரட்சிப்புக்கிடாயாதே என் மீட்பராவாரே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி உரிமுறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய. எரேமியா 31 துவங்கி 34 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கடைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவளுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு வர பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த
பெத்த சுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே பெத்த சுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நாட்டார நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா பெந்தெகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்திரே பெந்தெகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்திரே விந்த விழாயில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவியே இந்த விழாயில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவியே நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நாட்டாரணி தாம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவை. எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, ஒரு சந்தியின் 5வது ஞாயிறு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமைக்கு லத்தீனில் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜூடிகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். இதிலிருந்து வந்தது தான், அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜுடிஷியல், ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. நியாயம் விசாரியும் என்று சொல்லக்கூடிய, இந்த நியாய விசாரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உடன்படிக்கையை குறித்து கர்த்தர் சொல்லுகின்றார். உடன்படிக்கை, நான் யூதாவோடு நான் உடன்படிக்கைப்படுவேன், நான் புது உடன்படிக்கைப்படுவேன் என்று சொல்கிறார். முழு வேத புத்தகத்தில் நாம் எடுத்து வாசித்தால் தேவனுடைய உடன்படிக்கைகள் எத்தனை இருக்கு, எத்தனை தடவை கடவுள் உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார். முதலாவது காரியம், உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பழைய உடன்படிக்கை என்றால் என்ன, புது உடன்படிக்கை என்றால் என்ன, இந்த 2 உடன்படிக்கைகள் உள்ள வித்தியாசம் என்ன? முழு வேத புத்தகமும் உடன்படிக்கையால் ஆன ஒரு புத்தகம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மொத்தம் 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. முழு வேத புத்தகத்திலும் தேவன் செய்த உடன்படிக்கைகள் 7. அது இல்லாமல் மனிதர்கள் தங்களுக்குள்ளாக செய்து கொண்டவைகள் அநேகம் உண்டு. அது நம்ம இப்போ படிக்க போறதில்லை. அப்போ உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஒருவர் இன்னொருவரோடு செய்து கொள்ளக்கூடியதுக்கு பெயர் தான் ஒரு வாக்கு, அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் சொல்வார் அக்ரிமெண்ட். வாக்கு தத்தத்தை பரிமாறிக்கொள்வதற்கு பெயர் உடன்படிக்கை. பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய பகுதி என்னென்று சொன்னால் உடன்படிக்கை. உடன்படிக்கையினுடைய மையம் என்ன? வாக்கு, வாக்கு தத்தம். 2 விதமான உடன்படிக்கைகள் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது உடன்படிக்கை தனி நபர் உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் 2 நபர் உடன்படிக்கை. 2 பேர் சேர்ந்து செய்வது
இரு நபர், ஒருவர் மட்டும் செய்வது தனிநபர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், நீ இன்னைக்கு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தா நாளைக்கு நான் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன், ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நபர். நான் உனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் நீ எனக்கு இந்த பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும், இல்லை வீட்டை கூட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கூட்டி வைக்கிறேன், நீ எனக்கு கொடுப்பியா? இது இரு நபருடைய உடன்படிக்கை. எளிய உதாரணத்துக்காக சொன்னேன். இப்படிப்பட்ட உடன்படிக்கை, முதலாவது உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், கடவுள் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, ஆடமிக் கவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் உண்டு. உடனே கேட்கலாம், கடவுள் ஆதாமோடு எங்கெங்க செஞ்சார்? கடவுள் ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார் என்பதற்கு என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. ஓசியா 6ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். ஆதாம் எப்படி உடன்படிக்கை மீறினானோ அதை போல இவர்கள் மீறினார்கள். அப்போ ஆதாமோடு கடவுள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இல்லையா? நான் எல்லாம் உனக்கு வைத்திருக்கிறேன், கடவுள் சொல்கிறார். உனக்கு எல்லாம் வச்சிருக்கேன், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். அவர் புசித்தார், அவர் வெளியேற்றப்பட்டார், அவருக்கு தோல் உடை உருவாக்கினார், இரட்சகர் வாக்கு பண்ணப்பட்டார். இந்த ஆதாமுடைய உடன்படிக்கைக்கு பிறகு 10 தலைமுறை தாண்டி 2வது ஒரு மனிதர் வருகின்றார். அவர் தான் நோவா. நோவாவினுடைய உடன்படிக்கை, அது ஆதியாகம புத்தகம் 8ஆவது அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 9ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் வரைக்கும் இந்த உடன்படிக்கை சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அங்கே ஒரு அடையாளத்தை வைத்தார், வானவில்லை வைத்தார். ஆதியாகம புத்தகம் 9ஆவது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். இது தனி நபர் ஒரு உடன்படிக்கை. நோவா பேழை நின்றுடுச்சு, பேழையிலேருந்து வெளியில் வராரு. வந்த உடனே அவங்களுக்கு பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தும் போது கர்த்தர் அவருக்கு நோவாவோட ஒரு உடன்படிக்கப்படுகின்றார். அந்த உடன்படிக்கையில் நோவா எதுவும் சொல்லலை, கடவுள் மட்டும் சொல்லுகிறார். ஆகவே இது தனிநபர் உடன்படிக்கை, 2 பேர் பண்ணலை. நோவாவிலிருந்து 10 தலைமுறை தாண்டி, ஆதாமிலிருந்து 10 தலைமுறை தாண்டி நோவா வருகின்றார். நோவாவிலிருந்து 10 தலைமுறை தாண்டி ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தோன்றுகின்றார். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். 3 வாக்கு கொடுக்கின்றார். என்ன வாக்கு என்று சொன்னால், ஒன்று, ஒரு உனக்கு நிலம் தருகின்றேன், கானானை சுதந்திரமாக தருகின்றேன், உன் சந்ததி இருக்கும் வரைக்கும் பூமியை தழைக்க பண்ணுவேன். தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள், விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. லேண்ட், டிசென்டன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சர்க்கம்ஷன். 12ஆவது அதிகாரம், 15ஆவது அதிகாரம், 17ஆவது அதிகாரம், 22ஆவது அதிகாரம், இவைகளிலே சொல்லப்பட்ட சம்பவம். ஆகவே ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் 10 தலைமுறை தாண்டி நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினவர் 10 தலைமுறை தாண்டி ஆபிரகாமோடு உடன்படுக்கும் போது 3 ஆசீர்வாதங்களை, 3 வாக்குத்தத்தங்களை, 3 உடன்படிக்கைகளை பண்ணுகின்றார். இப்போ இஸ்ரவேலர்கள் கேட்கின்றார்கள், எங்கள் மூதாதையருக்கு நீர் வாக்கு பண்ணி கொடுத்தீரே, கானான் தேசத்தை அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே, கானான் தேசம் கொடுக்கப்பட்டது. இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கையும் உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி மோசேயை வைத்து, மொசைக் கவர்னன்ட் என்று சொல்லி யாத்ராகம புத்தகம் 19, 20, 24 அதிகாரங்களில் நாம் வாசிக்கின்றோம். மோசேயை கொண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றார். இது இஸ்ரவேலரோடு சேர்ந்த ஒரு உடன்படிக்கை.
இந்த இஸ்ரவேலோடு சேர்ந்த உடன்படிக்கையில் மோசே இஸ் அ மீடியேட்டர். இது மோசேவோடு செய்வதில்லை, மோசே வைத்து இஸ்ரவேலோடு செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் மொத்தம் 613 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இந்த 613 நியாயப்பிரமாணம் நீ கீழ்ப்படியாவிட்டா உனக்கு தண்டனை வரும். இது ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று சொல்லக்கூடிய 5 ஆகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் 613 நியாயப்பிரமாணங்கள். மாதுளம்பழம் இருக்குல்ல, அந்த மாதுளம்பழத்தில் சில வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதை நான் பார்த்ததில்லை. அந்த மாதுளம்பழத்தில் சொலை இருக்குல்ல, 613 சொலை இருக்குமா. ஆரஞ்சில் நமக்கு நல்லா தெரியும், 6 5 சேர்ந்து அது ஆரஞ்சு 11 சொலை இருக்கும். இப்படி மாதுளம்பழத்தில் 613 நியாயப்பிரமாணங்கள் உண்டு. அந்த 613 நியாயப்பிரமாணத்தில் 365, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லை, 365 நாளும் செய்யக்கூடாது, டு நாட், செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கட்டளைகள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கட்டளை, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா எதை பார்த்தாலும் செய்யாத செய்யாத செய்யாதன்னு இந்த பிள்ளைங்க நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. அதை போலவே 248 செய்ய வேண்டியது, 365 மொத்தம் 613 நியாயப்பிரமாணம். இந்த 613 நியாயப்பிரமாணத்தில் 365 ஒரு நாளைக்கு ஒன்று செய்யக்கூடாது, மீதி உள்ளது 248. இந்த 248 செய்ய வேண்டியது. இந்த 248 எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குது, 42 தசைகள் இருக்குது. இவைகளில் என்னென்ன செய்யணும் என்று சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு சாபங்களையும் சேர்த்து சொல்கிறார். இவர்கள் கடைபிடிக்க முடியாது என்று தெரிந்துதான் அவர் சொல்லுகின்றார். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காட்டுவதற்கு இதை செய்கின்றார். நீ செஞ்சிட்டு நீ மீறினா உனக்கு தண்டனை, உனக்கு சாபம், உனக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். அதனால தான் உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். முதல் 14 வசனத்தில், நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, என்னுடைய கட்டளெல்லாம் மீறணும், என்னுடைய கட்டளெல்லாம் கடைப்பிடிக்கணும். மீறினா அவ்வளவும் சாபமாக சொல்லப்படும். இது கல்யாணத்தில் சில நேரத்தில் வாசிப்பாங்க. ரொம்ப ஐயருங்கமார் வந்துட்டாங்கனாக்கா, கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைனாக்கா, இந்த உபாகமம் 28 எடுத்து நீ 4 வசனம் வாசி, நீ 10 வசனம் வாசி அப்படின்னு சொல்லுவார். இந்த சூழ்நிலையில் இவர்களிடத்தில் கர்த்தர் கேட்கின்றார், மோசே வைத்து கேட்கின்றார், செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இஸ்ரவேலை அன்றே எங்களால் செய்ய முடியாது சொல்லியிருந்தா கர்த்தர் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்து கொடுத்துருக்க முடியும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, செய்வீங்களா? செய்வோம் செய்வோம். இது எப்படி இருக்குனாக்கா, மறைந்து போன தமிழக முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவங்க இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் வரும்போது ஜனங்களை பார்த்து கேட்பார், செய்வீர்களா செய்வீர்களா? உடனே எல்லாம் செஞ்சு செய்வோம் செய்வோம். அவன் செய்கிறானா செய்யல, அது வேற விஷயம். அதே மாதிரி தான் கடவுள் கேட்கிறார், செய்வீங்களா? உடனே எல்லாம் செய்வோம் என்று சொல்லி விடுகின்றார்கள். அப்போ என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறபடியே செய்வோம் என்று இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, சாட்சி புத்தகத்தின் மீது தெளித்து உடன்படிக்கை கையெழுத்து ஆகிவிட்டது என்று மோசே சொல்லுகின்றார். இது எங்கே இருக்குன்னு சொன்னால், யாத்ராகம புத்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 24:8 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை இரத்தம் இதுவே என்றான். இது சாட்சியாக உங்களுக்கும் கடவுளுக்கும் இதுதான் சாட்சி என்று சொல்லி அவர் சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் நம்மால் கடைபிடிக்க முடியாது. விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, வணங்கினார்கள். கர்த்தர் என்ன செஞ்சா, அடித்த இந்த நாளில் இந்த பழைய ஏற்பாட்டு வாசத்தை வாசிங்கள, கொள்ளிவாய் பிசாஸ், வெண்கல சப்பம்,
செய்யக்கூடாதுன்னா செஞ்சா கடவுளுடைய அடி. ஏன்? உடன்படிக்கை அப்படிப்பட்டது. ஆண்டவர் வாக்குறுதியும் இஸ்ரவேலருடைய உடன்படிக்கை 2 நபர் உடன்படிக்கை. செய்வீங்களா? செய்வோம். இனி செய்யலன்னா இது கரெக்டா? ரைட்டு. இதை தான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த வீடுகளுக்கு போகிறோம்ல, வாடகைக்கு போகிறோம்ல, அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுவாங்க. இப்போ தெரியுமா? நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும், நீங்கள் எல்லாம் செஞ்சுன்னா இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அதில் கையெழுத்து போட சொல்லுவாங்க. 2 நபருக்குள்ள உடன்படிக்கை. இந்த 2 நபர்களுடைய உடன்படிக்கையில் தாவீதினுடைய உடன்படிக்கை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை உண்டு. 5வது உடன்படிக்கை, டேவிடிக் கவனன்ட். 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். முதலாவது உடன்படிக்கை ஆதாமோடு செய்தார், 2வது உடன்படிக்கை நோவாவோடு செய்தார், 3வது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்தார், 4வது உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசேயை கொண்டு செய்தார், 5வது உடன்படிக்கை தாவீது மூலமாக செய்தார். இவங்க எங்கள் மூதாதையருக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு எங்கே காணான் தேசம்னு கேட்டாங்களே. ஆனால் இந்த தாவீது தேசத்தை கேட்கல. இவர் கேட்பது என்ன? தாவீது இந்த 2வது ஆசீர்வாதத்தின் மீது, 2வது உடன்படிக்கையினுடைய 2வது பகுதி மீது அதிகமாக பற்று வைத்திருந்தார். என்ன? எனக்கு நீங்க ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி என்னை ஆசீர்வதிக்கணும். எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த 2 நபருடைய உடன்படிக்கையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு நபர் உடன்படிக்கை நான் சொன்னேன், அவர் மட்டும்தான் சொல்வார். எதிராளி அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2 நபர் உடன்படிக்கையில் இவரும் சொல்வார், அவரும் சொல்வார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இந்தியா பாகிஸ்தானோடு ஒப்பந்தம் செய்தது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி போகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அங்கே போயிடுவாங்க. அதை போலவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அங்கே இருப்பாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிபதியும் இந்திய தேசத்துடைய அதிபதியும் 2 பேரும் போவாங்க. இவர் அவரிடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணுவார், அவர் இவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுவார். என்ன? நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்கள் எனக்கு கோல்டு கொடுங்க. சரி. அவ கொடுக்கலனா நான் இவ்வளவு அபராதமாக செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்களே. இந்த உடன்படிக்கையை மீறினா 2 பேருக்குமே தண்டனை என்று இருக்கிறது. அதை போலவே கண்டிஷனல் கவனன்ட், அன்கண்டிஷனல் கவனன்ட். ஒரு நிபந்தனையுள்ள ஒப்பந்தம், நிபந்தனையற்ற ஒப்பந்தம். ஒரு நபர் உடன்படிக்கை மேலான நிலையில் உள்ள ஒருவர் கீழான நிலையில் உள்ள ஒருவரோடு செய்து கொள்ளக்கூடியது உடன்படிக்கை. உடன்படிக்கை இரக்கமாய் கிருபையாய் கடவுள் கொடுத்தது. அதுதான் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார், நீ புசிக்கலாம், ஆனால் புசிக்கும் நாளிலே நீ சாவாய். ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆதாமை பார்த்து சொல்லுங்க, நீ புசிக்கலாம், புசிக்கும் நாளிலே சாவாய். ஏதேன் என்று சொன்னால் பிளசன்ட், பிரியமான இடம். 2 நபருடைய உடன்படிக்கையுடைய முடிவிலே சாபம் சொல்லப்படுகிறது. ஆதாம் மீறினான். நோவாவுடைய உடன்படிக்கை சகல ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள். பேழை விட்டு 8 பேர் வருகின்றார்கள். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், நான் தண்ணீரினால் இந்த பூமியை அழிக்க மாட்டேன். இங்கே கர்த்தர் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார், நோவா ஒன்றும் சொல்லலை. இந்த சாமுவேல் தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தாவீதோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். நான் என் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். எல்லா சத்துருகளுக்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். தாவீதை கொண்டு வந்து வைத்தார்.
நாத்தானிடத்திலே தாவீது சொல்லுகின்றார், நான் பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொன்னா புரியாது உங்களுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை கேதுரு மரமுள்ள இந்த மச்சு வீட்டில் கர்த்தர் என்னை வைத்திருக்கின்றார். ஆனால் எனக்கு ஒரு குறை உண்டு. நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கு. ஆகவே கேது மரத்தினால் மச்சுப்பாவை வீட்டில் நான் இருக்கிறேன். எனக்கு அடுத்த நிலை வந்தது, ஆனால் அந்த பெட்டிக்கு அடுத்த நிலை வரவில்லையே. ஆகவே நான் அடுத்த நிலைக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். என் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை நான் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றான். சொல்லிட்டு 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம், உன் வீடும் உன் ராஜ்யம் என்றென்னைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்னைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கின்றார் என்று சொல்ல சொன்னார். என் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை நான் வாங்குற வரைக்கும் நான் என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். அப்போ கடவுள் ராத்திரியில் நாத்தான் இடத்துல பேசி, போய் அவனுக்கு சொல்லு, நீ கடவுளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சியே, அதனால ஓன் வீடும் ஓன் ராஜ்யமோ என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும். நீ ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னாய் அல்லவா, நான் உனக்கு உன் வீட்டை கட்டுவேன், உன் ராஜ்யம் கட்டப்படும், உன் சிம்மாசனம் நிலைத்திருக்கும். நானே உன் கோத்திரத்தில் பிறந்து வந்து உன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வேன். இந்த தாவீது தன்னுடைய ஆலயம் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றான் அல்லவா. நான் அடுத்த நிலைக்கு வந்துட்டேன், ஆனா என் ஆண்டவருடைய ஆலயம் அதே நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு அதுதான் உண்மை. நடந்து போயிட்டு இருந்தோம், எங்கேயோ செகண்ட் ஹேண்டில் ஒரு ஓட்டர் சைக்கிள் வாங்கினோம். நான் அப்படின்னு வாங்கினேன், 100 ரூபாய் கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்கினேன். அதுக்கு பிறகு ஒரு ஓட்டுன ஒரு பழைய 2 வீலர் வாங்கினேன். அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு புது வண்டியை வாங்குறதுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு சொகுசா பல்வேறு இடங்களுக்கு காரில் போகிறோன்னு சொன்னால் நான் அடுத்த நிலைக்கு வந்தேன்ல. ஆனால் என் ஆண்டவருடைய ஆலயம் அப்படியே தானே இருக்கு, அதையும் அடுத்த நிலைக்கு போக மாட்டேன். வீடு வச்சுருக்கோம், கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டை இடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஆனால் என் ஆலயத்தை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லையே. என் ஆலயத்தை பற்றி தாவீதை போல கவலைப்பட வேண்டும். அதனால தான் தாவீதோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றார். அது ஒரு நபர் உடன்படிக்கை, 2 நபர் உடன்படிக்கை அல்ல. 6வது, மொத்தம் 7 சொன்னேன். 6வது உடன்படிக்கை என்பது புதிய உடன்படிக்கை. இது இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 31லேருந்து 34 வரைக்கும் வாசித்தோம். இந்த புது உடன்படிக்கை இரவிலே சீடர்களோ அமர்ந்திருக்கும் போது கடவுள் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இதை நீங்கள் புசிக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட புது உடன்படிக்கை. எப்போதுமே ஆண்டவருடைய உடன்படிக்கைகள் எல்லாம் ஈவினிங்கில் தான் நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும்போது இரவு பொழுது சாய்ந்த நிலை, அதனால தான் அவர் தூங்கிட்டார். கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த புது உடன்படிக்கை பண்ணும்போதும் இரவில் தான் சீடர்களோடு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து நினைவு கூறுங்கள் என்று சொல்கின்றார். இங்க சீஷர்கள் ஏதாவது சொன்னார்களா? இது ஒரு நபரா 2 நபரா என்று சொன்னால் ஒரு நபர். சீஷர்கள் ஒண்ணுமே சொல்லல. ஆதாமுக்கு தோல் வஸ்திரத்தை கொடுத்ததை போல நான் உனக்கு நீதியினுடைய வஸ்திரத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, அவங்களுக்கு கானானை கொடுத்தீரே, நான் உனக்கு பரம கானானை தந்தேன். தாவீதுக்கு சிங்காசனத்தை தந்தீரே, நான் உனக்கு தெய்வீக சிங்காசனத்தை தருவேன். அது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. கவனமாக கவனிங்க.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு கிறிஸ்துனால் அல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே அது நமக்கு ஆயிற்று. புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையினால தான் ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றும் போய் சொல்ல வேண்டாம், எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். 6 உடன்படிக்கை சொல்லியிருக்கேன், மொத்தம் 7. ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை, மோசேன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை, இயேசு நம்மோடு செய்த உடன்படிக்கை. 7வது உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், அது இன்னும் வரல, அது நித்திய உடன்படிக்கை. பிரைடல் கவனன்ட், பிரைடு கவனன்ட் என்று சொல்வாங்க. நித்திய உடன்படிக்கை, மணவாட்டி உடன்படிக்கை, இட்டர்னல் கவனன்ட், இட்டர்னல் கவனன்ட். மணவாளன் மணவாட்டி உடன்படிக்கை அது இன்னும் வரவில்லை. அது பிதாவினுடைய வீட்டிலே குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கும் திருச்சபையாக மணவாட்டிக்கும் திருமணம் நடக்க போகிறது. அதான் இயேசுசாமி நிறைய காரியங்களுக்கு, கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள், 10 கன்னிகைகளுடைய உவமைகள், ஆட்டுக்குட்டியாருடைய திருமணத்துக்கு உடன்படிக்கை தான் 7வது உடன்படிக்கை, எவர்லாஸ்டிங் கவனன்ட். There are 5 fundamental covenants that God makes with Adam, Noah, Abraham, Moses and David before establishing the new covenant through Jesus. ஒரு நபர் உடன்படிக்கை முறிக்கவே முடியாது, கொடுத்தால் கொடுத்தது தான், கர்த்தர் நமக்கு கொடுத்தார். 2 நபர் உடன்படிக்கை முறியும், நம்மோடு செய்யப்பட்டது புறஜாதியாரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 31, 32 வசனம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை ஒன்றுதான், துரத்தி விடுவேன் என்றார், இஸ்ரவேலரை கர்த்தர் துரத்தி விட்டார். ஏதேன் கானானை விட்டு துரத்தி விடுவேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய உடன்படிக்கை எல்லாம் மாலையில் தான் நடைபெற்றது. புதன் உடன்படிக்கை இயேசு மாலையில் தான் நமக்கு உடன்படிக்கை பண்ணுகின்றார். அந்த உடன்படிக்கைகள் மீறாமல், கர்த்தர் எனக்கு 1 நபர் உடன்படிக்கையை கொடுத்தாலும் அந்த உடன்படிக்கையை நான் கீழ்ப்படிந்து நடக்க தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு நாங்கள் புறஜாதிகளாக இருக்கும்போது எங்களோடு நீ செய்த அந்த உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் அக்னிதாமே சாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவராக உமது கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராக நாமம் மகிமைப்படட்டும். நித்திய உடன்படிக்கையிலே நாங்கள் மணவாளனாகிய இயேசுவோடு திருமண வீட்டிலே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனின் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்து அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆலய ஆராதனை நடத்தி கொடுத்து இசைக்கருவிகளை வாசித்த, பாடல்கள் பாடின, வேதம் வாசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்சியும் மாட்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் உருகுதலும் இருகுதலும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணம் ஞானப்பாட்டு 144 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்ற அந்தமான பத்தாவே உமக்கே என் நெஞ்சை வாஞ்சையாலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஏன் உமது நோவாலே ஆரோக்கியமானேன் என்ற 144வது ஞானப்பாட்டை 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். Amen.
நாட்டினேன் அதா ஏற்றுக்கொள்ளுமே. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நாட்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் உமது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் நீர் கொடுத்த உடன்படிக்கை நிமித்தமாக எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி ஆசிர்வதித்து இம்மட்டுமாய் எங்களை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் என்று தாவீதை போல நாங்கள் சொல்வதற்கு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இறுதித்தோடு காணிக்கைகளாக படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வத்தை வழிநடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபையில் அனைத்தையும் ஆசிர்வதித்தல்லும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும். அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதிகள் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பசுத்தாவில் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவளும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனை தந்தலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவளை உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆஸ்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்களை ஒவ்வொருவரும் பசுத்தாவை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தல்லும். பரலோக தகப்பனினால் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை விளக்கங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களை கொடுத்து எங்களுடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததியை தலைத்தோங்க உதவி செய்யணுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாகும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தின்று தாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல பாட்டிலையும் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்வு தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்னென்னைக்கு முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவருமாதாவியோடு கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. நாம் துதி பாடலாக ஞானப்பாட்டு 10 பாடுவோம். நான் என்றும் உண்மையற்ற சுவாமி, உம்மிடத்தில் விடாமல் நிலை நிற்க மெய் உபதேசத்தில் நீர் என்னை காத்திரங்கும் நிலைவரம் கொடும். இவ்வன்புக்கு இங்கும் அங்கும் நான் உம்மை போற்றவும் என்ற 10வது ஞானப்பாடலை பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென்று பணிவுள்ள மனதோடே உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதிரு. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆசுவத்துக்கு காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.